வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் டாக்ஸ். இது பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட டே 2 ரிவ்யூ. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9ல் டே 2 தான் ஆகுது. ஆனால் டே 2லேயே சில கண்டஸ்டன்ஸ் வந்து ஒரு முடிவோடு வந்திருக்கிறாங்க. அதாவது என்னென்னா, இந்த சீசனில் ஆரம்பத்துலேருந்தே எல்லாத்துக்குமே பிரச்சனை பண்ணணும், சண்டை போடணும். இங்கே ஃப்ரெண்ட்ஸு, பழக்கம் கிழக்கம், ரெஸ்பெக்ட்டு, ஒரு மரியாதை, ஒரு கரெக்டாக இருப்போம். இவ்வளோ ஷோவை பல பேர் பார்க்குறாங்க, பிக் பாஸ் ஷோவை பல பேர் பார்க்குறாங்க. அண்டு இதுக்கு ஒரு டீசென்சி இருக்குது. ஆக்சுவலாக இந்த கண்டஸ்டன்ஸை சில பேர் அவங்க டீசெண்டாக இறக்கலனா கூட வந்திருக்க சில பேர் கண்டஸ்டன்ஸுக்கு அவங்கள அந்த டீசென்சி இருக்குன்றது தெரியணும். அது இல்லாத மாதிரியே இந்த ஷோவை வந்து இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மெயினாக என்னென்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னென்னா, ஷோ எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது என்னென்னா, இந்த ரம்யாவும் அவங்களும் சுபிக்ஷா அவங்க வந்து என்னென்னா, ஆல்ரெடி அவங்க வந்து டார்கெட் யாரை ஃபிக்ஸ் பண்ண சொல்லி பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி 2 பேர் திவாகரையும் பார்வையும் டார்கெட் பண்ணியாச்சு, அவங்களே ட்ரிகர் பண்ணுவோம், ட்ரிகர் பண்ணி அவங்களை ஓரம் கட்டுவோம்னு சொல்லி இப்போவே பிளான் போட்டாச்சு. ரெண்டாவது, காலைல ஒரு சின்ன விஷயந்தான். இந்த சூப்பர் டீலக்ஸில் இருக்கவங்களாம் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் டீ போடுவாங்க, பாட்டு போடுவாங்க, அப்படி இப்படின்னு இருக்குது. பட் பிரவீன் காந்தி சாருக்கு வந்து அவருக்கு என்னென்னா, காலையில் இருந்தோன்னே டீ சாப்பிடணுன்றது அவருக்கு இருக்குது. அதனால் அவர் எழுந்து வந்தோடனே டீ சாப்பிடணும்னு சொல்லி எல்லோரும் வெளில வாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து என்னென்னா, இந்த ரம்யா அப்புறம் வந்து சுபிக்ஷா வந்து வெளில வரத்துக்கு விருப்பம் இல்லை அவங்களுக்கு. அவங்க தூங்கினே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு சூப்பர் டீலக்ஸ்ன்னு சொல்லி ஒரு பெனிஃபிட் கொடுத்தோன்னா அந்த பெனிஃபிட்டை ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, தூங்கினே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு மனுஷன் பாவம் டீ சாப்பிட்டா தான் நிறைய பேருக்கு நமக்கு தெரிஞ்சு, நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் இருக்கவங்க தமிழ்காரங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து என்னென்னா, காலைல எழுந்தோடனே டீ சாப்பிடணும், இல்லை காஃபி சாப்பிடணும். 3/4 பேர் காலைல இருந்தோம் டீ சாப்பிட்டு தான் வேலையே நடக்கும். அது இல்லைன்னா அன்றைக்கி டேவே ஸ்டார்ட் ஆகாது, தலைவலியாக இருக்கும். அதனால் அவர் அந்த ஆங்கிளில் கேட்குறாரு. அதை கூட இந்த பொண்ணுங்க பெருசாக புரிஞ்சிக்காமல் என்னென்னா, அவர் என்ன பெருசாக பேசுகிறான்னு சொல்லி ரம்யா தேவையில்லாமல் வாய் விடுறாங்க. அதான் அவருக்கு 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, 50+. அதனால் அவருக்கு தேவைப்படும், நம்மளாம் சின்ன பசங்க, நமக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. இந்த மென்டாலிட்டி வந்து எப்பயுமே வந்து பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம என்னென்னா, ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதமாக தான் பார்ப்போம். ஒரு வார்த்தை, ஒரு ஆக்ஷன், ஒரு சிம்டமே போதும் அவங்க எப்படிப்பட்ட ஆள், இந்த ஷோ ஃபுல்லாக எப்படி இருப்பாங்கன்றது. அது ரம்யா வந்து அந்த மாதிரி பேசுகிறது வந்து ஒரு 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 எல்டராக இருக்கவங்க, ஒரு வயசானவங்க, இல்லை ஒரு ரெஸ்பெக்ட்டு, ஒரு சாதாரணமாக ஒரு கொடுக்க வேண்டிய மரியாதை கூட தப்புன்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர், 3 படம் பண்ணவர், அவருக்கு அவ்வளோ பெரிய சீனியாரிட்டி இருக்குது, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவர் இண்டஸ்ட்ரியில் பல வருஷமாக இருக்கிற ஒருத்தர், அவர் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணவர், டைரக்ட் பண்ணவர். அவர் வந்து ஒரு சின்ன விஷயம் கேட்குறாரு, ஒரு டீ சாப்பிட்ணுன்னு சொல்லி கேட்குறாரு. டீ சாப்பிட்ணும், எல்லாம் வெளில வாங்கம்மா டீ சாப்பிட்ணுன்னு சொல்லி கேட்டதுக்கு நீங்கள் வந்து ஒன்று இல்லை சார், கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன்னு எதாவது சொல்லலாம். அப்படிங்களா சார், சரி ஒரு 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார், 2 நாள் கழிச்சு நான் கரெக்டாக வந்துடும்னு சொல்லலாம். அதுதான் ஒரு பண்பு. அதை விட்டு அவர் கூப்பிட இவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, உள்ள கமெண்ட்டு. அவருக்கு 50 வயசு ஆயிடுச்சுன்னா அதுக்காக அவர் டீ சாப்பிடணும். இப்போ நம்மளாம் யங் இல்லை, உங்களெலாம் வயசாகாதா? இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கவங்கள கரெக்டாக நம்ம பிரிச்சிடலாம். எப்படி விஜய் பார்வதி வந்து தெளிவாக ஒரு விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறாங்களோ, அந்த மாதிரி ஒருத்தங்களை ஐடென்டிஃபை பண்ணுறாங்களோ, அது மாதிரி நம்ம இவ்வளோ வருஷம் ரிவ்யூ பண்ணதுனால, பிக் பாஸ் பார்த்ததுனால, இந்த மாதிரி பேசுகிற வார்த்தை விடுறவங்கள கரெக்டாக இந்த ஷோவில் அவங்க எப்படி இருப்பாங்க நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்படி தான் ரம்யாவும் சுபிக்ஷாவும் இந்த ஷோவில் கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்க கேம் ஆடுவாங்கன்றது தெரியுது. ஒன்று என்னென்னா, இந்த ஷோ பார்க்கும்போது தெளிவாக புரிஞ்சிச்சு, இந்த ஷோவோட விஷ பாட்டில் வந்து சுபிக்ஷா தான். ஓகேவா? ரம்யாவும் விஷ பாட்டில் தான். பட் ரம்யா ஊம குசும் விஷ பாட்டில் இருப்பாங்க. சுபிக்ஷா வந்து விஷ பாட்டில்னு தெரிகிற மாதிரியே பல பேருக்கு புரிஞ்சிடும். ஆனால் அவங்க விஷ பாட்டில் தான் தெரிஞ்சு. ஏன்னா இந்த இன்னைக்கு எபிசோடில் பார்த்தபோது சரி, விஜய் பார்வதி கிட்ட தேவையில்லாமல் ஒரு கலாய்க்கிறது, பிரச்சனை பண்ணுறது, ஒரு விஜய் பார்வதியோட கண்ணை வச்சு பிரச்சனை பண்ணுறது, அப்புறம் அவங்க தேவையில்லாத அவங்களோட நோண்டுறது, அவங்ககிட்ட போயிட்டு ஒரு வார்த்தைகள் தேவையில்லாமல் விடுறது அப்படின்றது பண்ணுறாங்க. இப்போவே வந்து என்னன்னா, 2வது நாளே டார்கெட் பிளான் பண்ணியாச்சு, திவாகரையும் பார்வையும் டார்கெட் பண்ணியாச்சு, இன்னும் 2 பேரை சேர்க்கணுன்றாங்க. அப்புறம் இந்த டீ சாப்பிட வரத்துக்குன்னு சொல்கிறதுக்கு காலையில் எழுந்துக்கிறதுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க. அப்புறம் ஒன்றும் இல்லாத விஷயங்களை தேவையில்லாமல் அப்படி ஊம குசும் மாதிரி ஒன்றுமே தெரியுமா, அப்படியாக்கா இப்படியாக்கான்னு பேசுறதுலேயே தெரிஞ்சு போச்சு. இந்த இது வரைக்கும் பார்த்தாலே டக்குன்னு ஒரு சாம்பிளில் கண்டுபிடிச்சிடலாம். இந்த சீசனோட விஷ பாட்டில் வந்து சுபிக்ஷா தான். அது 100% கன்ஃபார்ம். போக 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 அது தெரிஞ்சிடும். அப்புறம் அது முடிஞ்சு வெளில வந்தோன்னே என்னென்னா, அதுக்கப்புறம் வந்து அப்படி இப்படி போயிட்டு இருக்கும்போது இவர் இந்த சூப்பர் டீலக்ஸில் இருக்கவங்கலாம் வேலை வாங்குறாங்கன்னும் போது, திவாகர் அங்கே போயிட்டு ஏதோ வேலை செய்யணும் போல, பெருக்கிட்டு இருக்கணும் போல இருக்கு. அங்கே ரம்யாவும் இந்த இன்னொருத்தங்க அரோராவா அவங்க உட்காந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் ஏதோ பெருக்க கேட்கும் போது அவங்க வந்து ஏதோ க்ளீன் பண்ண சொன்னபோது, இருமா வரங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாருன்னா, கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி கண்ட்ரி ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லி அந்த வார்த்தையை விட்டுறாரு. அது ஒன்றும் இல்லாத ஒரு விஷயம் தான், ஒரு காமெடிக்கு சொன்னது தான். அது அவர் வந்து நீலாம் பட்டிக்காடு முட்டாள் அப்படின்றதுக்காகலாம் அவர் அவர் ஏதோ ஒரு காமெடிக்கு சொல்லிட்டு வர்றாரு.
அதை ரம்யா தொட்டாச்சு நீங்கள் மாதிரி டப்புன்னு பிடிச்சிட்டு நீ எப்படி என்ன கண்டிபியூஷன் எப்படி இடியேட்டு சொல்லலாம் சொல்லி வெளில வந்து கற்றுன்னு கத்தி அது ஒரு விளையாட்டுக்கு தான்மா சொன்னேன், நான் எனக்காக தான் சொன்னேன், நான் என்ன தான் சொன்னேன் அப்படி இப்படின்னு சொன்னால் கூட அவங்க கேட்கல. சரி, இன்ஃபேக்ட் திவாகர் வந்து அந்த மாதிரி கண்ட்ரிபியூட்ஸ்லாம் அந்த மாதிரி தொட்டாசி நீங்கள் மாதிரி இருக்கவங்க சும்மா எதுக்கத்தாலும் கத்துறவங்கலாம் அந்த மாதிரி பேச்சே வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. இவர் கேம் ஆட போயிருக்காரு, இவர் கேம் ஆடினாரா இருந்தாரா வந்துட்டு இருக்காங்க. அங்கே போய் என்னத்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அங்கே போய் எதுக்கு தேவையில்லாத பேசினாங்க. இவர் இதெல்லாம் தேவையில்லாத, இவரும் அடிக்கடி எந்த இடத்துல பேசணுமோ அங்கே தெரியாம வார்த்தையை விட்டுறாரு. அப்படி விட்டதுனால என்ன ஆச்சு, அவங்க அதை பிடிச்சிங்கன்னு கற்றுக்கிறதுன்னு கத்த, அது இன்னும் கொஞ்சம் போக அவங்க ஏறி வந்ததில் இவருக்கும் வந்து இவரு கத்த, ரெண்டு பேரும் ஒரு டீசன்ஸே இல்லை. ஒரு 2வது நாள் பிக் பாஸ் வீட்னாலே சண்டை சச்சரவு தான் இருக்குன்றது இருக்குது. ஆனால் அதுக்காக எதுக்கத்தாலும் சண்டை சச்சரவுன்னு சொல்லி ஒரு டீசன்சி இல்லாமல் இருக்கலாமா? இதில் ஹைலைட்டே என்னென்னா, இன்றைக்கி எபிசோடில் மெயினாக ஹைலைட்டே என்னென்னா, இந்த எஃப்ஜே பண்ண விஷயம். இவர் திவாகருக்கும் ரம்யாவுக்கும் சண்டை நடக்கிறதுல எஃப்ஜே தேவையில்லாம உள்ளே பூந்து ஏதோ ரம்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச, இவர் ஏதோ இருப்பா போப்பா வாப்பான்னு பேச, அவர் ஏதோ கை நீட்டி பேச, கையை கீழே இருக்குன்னு வெட்டுருவேன் அப்படின்னு கத்துறாரு எஃப்ஜே. இது என்ன இது, ஏய் வெட்டுருவேன் அப்படின்னா என்ன ரவுடிசம் பண்ண வந்திருக்கீங்களா? பிக் பாஸ் ஒரு 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 அப்கமிங்கில் இருக்கீங்க, இப்போ தான் யங்காக இருக்கிறீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் வரீங்க, ஒரு பிக் பாஸ் ஷோவில் வந்திருக்கீங்க. அது என்ன ரவுடிசம் பண்ண மாதிரி வெட்டுருவேன் அப்படின்னு நீங்கள் வெட்டுருவீங்கன்னா உடனே விட்டுருவாங்களா? கம்ருதி நத்தது உடனே ஏறி வந்துக்கின்னு திவாகரை போயிட்டு இது பண்ணிங்கன்னா அடிப்பேன்னு சொல்லி வாடா போடான்னு சொல்லிக்கின்னு முட்டிங் போயிருந்துன்னு இவங்க என்னன்னா திவாகர் மேலே ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டாக அவங்களுக்கு வந்து ஒரு கடுப்பு கோவத்தோடு உள்ளே வந்திருக்கிறாங்களே, அது அவங்களுக்கு டைரெக்டாக அந்த கடுப்பா இல்லை பல பேர் ஏற்றி விட்டதுனால பல வீடியோ பார்த்தாலும் அந்த கடுப்பானலாம் தெரியாது. ஆனால் கடுப்போடு வந்திருக்கனால அந்த கடுப்பை இங்கே அப்படியே இவர் ஓவராக பேசுகிறா இது பண்ணால் அந்த 2வது நாள் அந்த கடுப்பை காட்டுறாங்க. சரி, வெளியில் இருக்கிற விஷயம் வெளியில், உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டு அப்படி தான் உள்ளே இருக்கணும். அதை பண்ணாமல் நீங்கள் வந்து இவ்வளோ வயலன்ஸு இன்னும் பிக் பாஸ் ஷோவில் வந்திருக்கீங்கன்னா வெட்டுருவேன், குத்திடுவேன், அடிச்சிருவேன், மண்டை சூடேறுது, வாயை வச்சிருவேன், வாடா போடானா இதெல்லாம் என்னது? கம்ருதீனுக்கு வந்து ஒரு 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 பேசிக் டீசன்சி இருக்கா? ஒரு மரியாதை கொடுக்கணுன்றது இருக்கா? எல்லாம் இண்டஸ்ட்ரியில் தானே இருக்கீங்க. அப்புறம் ஸோ அது வந்து அது அது கரெக்டு கிடையாது. இதை விஜய் சேதுபதி கண்டிப்பாக கேள்வி கேட்கணும். மெயின் பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி பண்ணுறதை வந்து மொழியிலே கிள்ளிடணும். இந்த வயலன்ஸு சண்டை போடுறதுலாம் விஜய் சேதுபதி கண்டிப்பாக இதை வந்து இந்த வீக்கெண்டில் கேட்கணும். விஜய் சேதுபதி இந்த வீக்கெண்டில் இது கேட்கலன்னா விஜய் சேதுபதி ஒரு ஹோஸ்ட்டாக ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிடலாம். இந்த மாதிரி விஷயங்களை தான் ஆரம்பத்திலே அட்ரஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா சண்டை போட விடுறது, கெட்ட வார்த்தையை பேச விடுறது, அப்புறம் அடிக்கிறது போகிறது வருதுன்றது எப்படி அலவுடு? அது என்ன வேணா இருக்கணும், பேசுங்க. இப்போ டீசெண்டாக ஒரு 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 வார்த்தையை விடக்கூடாது. அடிச்சிருவேன், வெட்டிடுவேன், குத்திடுவேன், மண்டையை வச்சிருவேன், வாயை வச்சிருவேன் என்னது? அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லணும். சும்மா நாங்கள் இப்படி கேட்டிங்களே கேட்கலாமா அப்படியே ஸ்ட்ராங்காக சொல்லணும். இந்த மாதிரி அடுத்த பேசினா வீட்டு விட்டு வெளில போயிடணும்னு சொல்லணும். என் கண்டஸ்டன்ட் இல்லையா உங்களுக்கு? ஸோ அது தப்பு. 2வது நாளே இது ஆரம்பிக்கிறது சரி கிடையாது. அப்புறம் வந்து என்னென்னா, இது இப்படி போயிட்டுருக்கு. இது காரணமே என்னென்னா அந்த ரம்யா பண்ண ஒரு பிரச்சனை தான், ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்னா இந்த இது கலையரசன் வந்து விஜய் சேதுபதி இந்த விஷயத்தையும் கண்டிப்பாக நோட் பண்ணி கேட்பாருன்னு நினைக்கிறேன்னா, கலையரசன் வந்து அவர் சொல்கிறாரு சும்மா போகிற போக்கில், அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க 4 பேர்கிட்ட திவாகரும் பாரு உட்காந்துருமோ சொல்கிறாங்க. இந்த இடத்துல வீட்டில் வந்து தெரிஞ்சவங்க சோஷியல் மீடியா பாப்புலர் இருக்காங்க, ஃபேமஸ் ஆனவங்களே அவர் திவாகர், பாரு, இவங்க ரம்யா, அப்புறம் கலையரசன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த பாயிண்ட்டை தொக்கா விஜய் சேதுபதி அவருக்கு வந்து தொக்கா சிக்கிக்கும். ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிச்சி அப்போது உள்ளுக்குள்ளே வந்தவங்களாம் மற்றவங்களாம் வேஸ்ட்டா, நீங்கள் மட்டும் ஃபேமஸ்னு இப்படி நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லி டிஆர்பி ஏற்றத்துக்கு அவர் நல்லா பேசுவார். அதை இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக அவர் கேள்வி கேட்பார். அவர் இந்த பாயிண்ட்டை கேட்குறது தப்பு கிடையாது, இந்த பாயிண்ட்டை கேட்கணும். ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்தால் வெளியில் இருக்கிறத வெளியில் விட்டு வீட்டுக்குள்ளே வந்து எல்லாருமே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரின்றது தான் பாயிண்ட்டு. அதை பண்ணணும். அதை விட்டுட்டு அவங்க வந்து என்னென்னா உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள்லாம் ஃபேமஸ்ஸு, நம்ம மட்டும் தான் ஃபேமஸ்லாம் பேசலாம் சரி வராது. ஆனால் இதை மட்டும் விஜய் சேதுபதி கேள்வி கேட்டார்னா, இதை மட்டும் கேட்டுட்டு அவங்க பண்ண தப்பெல்லாம் கேட்காம இருக்கிறாருன்னா அது வேலைக்கு ஆகாது. அதனால் இதையும் கேட்கணும், அந்த தேவையில்லாமல் வயலன்ஸாக பேசுன்னு கேட்கணும். இதுதான் நம்மளோட கருத்து. இது கண்டிப்பாக அவர் கேட்பார்னு நம்ம நினைக்கிறோம், எதிர்பார்க்குறோம், பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னென்னா மற்றபடி இந்த தான் இந்த சுபிக்ஷா வந்து தேவையில்லாம போய் விஜய் பார்வதியை வந்து கொஞ்சம் தேவையில்லாமல் நோண்டி விட்டது. அவங்க நக்கலாக கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக தான் பேசுகிறாங்க. அது வந்து கொஞ்சம் சரியில்லை. அவங்க போக போய் எப்படி இருக்க போகிறாங்கன்னு பார்ப்போம். அப்புறம் வந்து இந்த இது கதை சொல்லும் கடந்து வந்த பாதைன்னு ஆரம்பித்தாங்க. எப்பா கடந்து வந்த பாதை அப்படின்னாலே உங்களுக்கு சோகம், அழுக, நான் வேஸ்ட்டாக போனேன், ஒன்றுமே இல்லை தான் பேசுவீங்களா? அதை ஒரு ட்ரெண்டாகவே வச்சுக்கினீங்களா? அப்படி போஸ்ட்னா ப்ரோமோவில் போடுவாங்க, 1 hour ஃபுட்டேஜில் போடுவாங்க, அப்புறம் மக்கள்கிட்ட அப்படியே செல்வாக்கு வாங்கிக்கலாம், எல்லாரும் சூப்பராக வந்து இது பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. கடந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வாழ்க்கையில் கஷ்டம் வந்திருக்கும்.
எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லானு இருக்கும். சில பேருக்கு சக்ஸஸே வந்திருக்காது. ஃபெயிலியர் மட்டும் தான் பார்த்து இருந்திருப்பாங்க. அதெல்லாம் இருக்குது. ஃபீல் பண்ணி பேசுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதை மட்டுமே சொல்லணும், அழுவணும், இது பண்ணணும், அது பண்ணணும்னு சொல்லி பண்ணால் எப்படி? இன்னைக்கு அந்த பேசின 3 பேர் யார் யார்? நந்தினி, கெமி, திவாகர். அந்த நந்தினி வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அழுகாட்சியாகவே தான். அப்புறம் இவர் கெமியும் கொஞ்சம் அப்படி இப்படி என்னமோ ரொம்ப ஸ்ட்ராங்கு போல்டு அப்படி இப்படின்னு பேசினாங்க. திவாகர் வந்து கூலாக பேசினார். சரி, 2 எக்ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களோட எமோஷன் சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணி எப்படி வந்தீங்கன்னு சொல்லுங்கள். அதில் எமோஷன்ஸ் இருந்தால் ஃபீல் பண்ணுங்கள், அழுவுங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அதை மட்டுமே வச்சு பண்ணுறதுன்றது வேலைக்காகுது. அதுக்காக ஒன்றுமே இல்லை அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ரொம்ப கிரிஞ்சாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக நேச்சுரலாக, ஏன்னா பார்க்குற நமக்கு தெரிஞ்சிடும் எது நேச்சுரலு, எது கிரிஞ்சு, எது ஆர்டிஃபிஷியல் நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் இப்போ தான் அந்த கடந்து இப்போ அது ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ பார்ப்போம். இதுதான் இன்னைக்கு டே 2வோட ரிவ்யூ. மெயினாக என்னென்னா, இந்த தேவையில்லாத இந்த வார்த்தை விடுறது, சண்டை போடுறது, மரியாதைலாம் பேசுறது, இந்த கத்துறது, வெட்டுருவேன், கிட்டுருவேன், வாயை வச்சிருவேன், குத்திடுவேன், ஊயின்றது, மண்டை சூடு, இந்த மாதிரிலாம் பேசுறதெல்லாம் இந்த கண்டஸ்டன்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி ஸ்ட்ராங்காக விஜய் சேதுபதி ஒரு வார்னிங் கொடுக்கணும். அது இந்த வீக்கெண்ட் பண்ணுறாரோ நம்ம பார்ப்போம். ஸோ மற்றபடி நாளைக்கு டே 3 ரிவ்யூவில் உங்கள் எல்லாருமே மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்குமே மிக்க நன்றி மக்களே.